குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம், என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகுதசை, 12 + 18 30. 30 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 32, 33 வரைக்கும் தசா புத்தி இருப்பை பொறுத்து வரலாம். இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 16 வயசுலேருந்து 20, 21 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல குரு, ஜீவனஸ்தானத்தில் குரு, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை பார்க்குது. படிக்கிற படிப்பில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் இருக்காது, இப்போதைக்கு தடைகள் இருக்காது, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும் இந்த டைமில். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிச்சுட்டே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்கிறவர்களுக்கு, இப்போ ராகுதசை இந்த வயது காலகட்டத்தில் ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு குருவுடைய பயிற்சி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா குருடைய பார்வை 5ஆம் பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. குரு ராகு கரெக்டாக வர்றார். குரு பார்க்கக்கூடிய இடங்களில் 3 இடங்கள் 5, 7, 9ஆம் பார்வை. அதில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம். இந்த 3 இடங்களில் 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, வேலை வாய்ப்பு இல்லை, இப்போ வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக தடையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசை நடக்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், ஒரு சில கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போது அவங்க அப்ளிகேஷன் போடுற டைமே பார்த்தீங்கன்னாக்கா தப்பான டைமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தடையை கொடுத்துனே இருக்கும். கோச்சார ரீதியாக ஒரு சில கிரகங்கள் சரியில்லாத அமைப்பினால இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு படிக்கிறதுக்கான நீங்கள் முயற்சி பண்ணலாம். வேலை இங்கே இருக்கிறவங்க எந்த வேலை தேடினாலும் சரி, இப்போ வேலை தேடணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக வேலைக்கு போகாமல் வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலைக்கு போகணும்னு தோணும். இப்போ வேலைக்கு போனாங்கனாக்கா வேலை கிடைக்கும், அவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரம், பணத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கும், உங்களுக்கு வேலை கொடுத்தா தான் பணத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் இல்லையா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு, இது எல்லாமே, அதாவது சம்பள உயர்வு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டு. நல்ல ஒரு டைம். இந்த குருவுடைய பயிற்சி அபரிவிதமான வளர்ச்சி நிறைய சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு, சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு இந்த வயது காலகட்டத்தில் வர்றதுனால தான் இவர் பொறுப்பேற்றுக்கணும். இதுக்கு
உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடங்கள்ல இருந்து தசை நடத்தினால் தடைப்படும். திருமணங்கிறதே ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் திருமணம் அப்படிங்கிறது தடைப்படும். நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். இல்லைன்னா பொருத்தமில்லாத திருமணம், மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டுறது, இல்லை ஒரு பையனை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது, திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்றது, இது மாதிரியான அமைப்புகளை ராகு தசை கொடுத்துரும். அதே நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராகு அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், அருமையான டைம். அதாவது 18 வருடங்களை நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. ஒரு 13 வயசில் ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அது மாதிரி வந்துடும். இப்போ வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க, திருமணமும் கொடுத்துரும். இப்போ படிப்பு முடித்த உடனே வேலையை கொடுத்துரும், வேலையை கொடுத்த உடனே திருமணத்தை கொடுத்துரும். பசங்க வண்டி வாகனம் அப்படியே செட்டில் ஆகிடுவீங்க. நல்லாயிருக்கும் லைஃப். அதாவது ராகு நல்லா இருந்தால். ராகு சரியில்லைன்ற பட்சத்தில் எதுவுமே சரி இருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் ராகு எங்கே இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி யார், இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுத்தான் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் நடக்கும். நான் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், குரு வக்ரமாக இருந்தாலோ இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ இந்த டைமில் திருமணம் தடைப்படும் சொல்லியிருக்கேன். ஆனால் குரு ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால ராகு மேலே குருடைய பார்வை இருக்குது, ராகுவோடைய நட்சத்திரம் மேலே குருடைய பார்வை இருக்குது 2ஆம் இடத்துக்கு. இந்த டைம் அப்படிங்கிறது கன்னிராசியில் இருக்கக்கூடிய ராகு தசை நடப்பவர்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் விலகும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். திருமண வாழ்க்கையில் அதாவது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிந்து இருக்கிறது, இல்லை டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மனசு மாறி திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த டைவர்ஸ் எல்லாம் போய் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துருங்க, அது மாதிரி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்புள்ள டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருவுடைய பார்வை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, 29, 30 ஆகுது அப்படின்னாக்கா இப்போ திருமணம் ஆகும். திருமணத்தையும் கொடுத்துரும். இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இல்லை ஏன்னா 6ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்படுது, ராகு சம்மந்தப்படுது. இப்போதைக்கு நோய் இருந்தால் நோய் கிளியர் ஆகும், கடன் இருந்தால் கடன் கிளியர் ஆகும், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வேலை தேடக்கூடிய வாய்ப்பு. அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இன்னொரு வேலை தேடினீங்கன்னா இப்போ வேலை கிடைக்கும். 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாதவர் குரு பகவான். புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார், குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்ய மாட்டார். இப்படி தான் வரும். அவயோக கிரகங்கள், அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா அந்த தசை சிறப்பாக இருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல தான் இருக்குது, கர்மஸ்தானத்தில் இருக்குது, ஜீவனஸ்தானத்தில் இருக்குது. எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு, இந்த புதனுடைய வீட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும், அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கணும். என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க புதுசாக, எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு வேலையில் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இல்லை இந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறீங்க, எக்ஸாமெல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு பதில் வரும். கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை தனியார் துறையில் பெரிய ஒரு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, படிச்சுட்டு உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே இப்போ சாத்தியமாகும். பொருளாதாரத்தை கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் பெருசாக வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும், தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். புதுசாக என்னென்னலாம் நீங்கள் தொடங்குறீங்களோ புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு, புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி அடிப்படையில் கஷ்டத்தை கொடுத்து கடனை கொடுத்துருக்கும், அந்த கடன் இருக்காது. கடன், நோய், வழக்கு எதுவுமே சரி, இந்த 6ஆம் இடத்தோட குரு பார்வை அப்படிங்கிறது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம், பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யாத கிரகம்தான். பொதுவாகவே கோச்சார ரீதியாக அவர் சுபர், அந்த சுபருக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்களை கொடுப்பார், இருக்கிற இடத்த வச்சு அந்த பலன்களை கொடுப்பார். இதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருந்திருக்கும், குருவுடைய பார்வை ராசிக்கே இருந்திருக்கும், பெருசாக வளர்ச்சிகள் இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய வயசுக்கு இப்போ சனி தசை நடக்குதா, இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6க்கு உண்டான பலன்களை கொடுப்பார், 5க்கு உண்டான பலன்களை கொடுப்பார். அவர் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கார். இது வரைக்கும் கடனை கொடுத்துருக்கலாம், கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடனை கொடுத்துருக்கலாம் சனி பகவான். முழுக்க முழுக்க அந்த கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் கிளியர் ஆகும். நோய் இருந்துன்னா அந்த நோய் கிளியர் ஆகும். ஏன்னா சனி பகவான் தசையில் நீங்கள் வேற லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்னம் புதனுடைய நட்பு கிரக லக்னமாக இருந்தால்
முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். அதாவது சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, அதன் பிறகு சூரிய புத்தி வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். அதன் பிறகு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்களில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ தொழிலில் ஒரு கடன் பட்டு இருந்தால் அந்த கடன் நிவர்த்தி ஆகும். ஆனால் முதலீடு பண்ண வேண்டாம். பெருசாக முதலீடு பண்ணுறது, ஒரு தொழில் மாற்றுறது, ஒரு இடத்த மாற்றுறது வேண்டாம். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடங்களில் இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே இந்த ராசிக்கு வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு பகை கிரக லக்கணமாக வந்தால் முதல் 10 வருடங்கள் கிட்டத்தட்ட சுக்கிர புத்தி வரைக்கும் கெடுபலன்களை கொடுத்துரும். அதன் பிறகு வரக்கூடிய 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ நல்ல பலன்கள் கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 9 வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். முன்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் இருந்துச்சுனாக்கா கடன் சுமை குறையும். உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால் உடல்நிலை பிரச்சனைகள் குறையும். என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது கம்மியாகுமே தவிர வளராது. நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இது மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறது, வேலையை மாற்றுறது இதை பண்ணிக்கலாம். ஏன்னா சனி தசையில் நம்ம இப்படி தான் சொல்லி ஆகணும். சனி தசையில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எப்படியும் உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்கள் வாரிசுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பக்கம் வந்து வேலை வாய்ப்பில் நல்லா இருப்பாங்க, பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா இருப்பாங்க. வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே, வீடு வாங்குறது, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு டைம் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும் ஜாதகத்தில். இது என்ன காரணம் அப்படின்னா 5 குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இவரோட தசையில் உங்களுடைய வாரிசுகள், அதாவது உங்கள் குடும்ப வளர்ச்சி தான் நல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு நிம்மதி இருக்காது, மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று எதுவுமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஏதோ நிம்மதி இல்லாத மாதிரி, இது மாதிரியான ஃபீலை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். 66 வயசுக்கு மேலே 83 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசைக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை சொல்லலாம். அருமையான டைம். தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த டைமில் தொழில் செய்கிறீங்களா நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும். வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், அது மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி புதன் தசையில் நிறைய கொடுக்கும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி தசை, இந்த ராசிக்கு 10 குடைவன் தசை, தொழில் ஸ்தானாதிபதி தசை. அந்த தசையில் அந்த இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், தொழில் அமையும், வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். உங்களுக்கு நோய் இருக்கா, நோய் கிளியர் ஆகும். இது மாதிரி புதன் தசையில் நிறைய சொல்லலாம். அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த புதன் தசையில் சொல்லலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 83 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் கேது தசை. 90, 93, 94 இது வரைக்கும் கூட கேது தசை ஒரு சில பேருக்கு வரலாம். கேது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி இருந்தால் கவனமாக இருக்கணும். இதில் இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணோம் பலன்களை அப்படின்னா, சனி பகவானுடைய வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணால் பலன்கள் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, உடல்நிலை பாடாப்படுத்தும். அது மாதிரி இன்னொன்று சூரிய சந்திரன் வீட்டில் இருந்துச்சுனாக்கா நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோயினாக்கா மருத்துவ செலவு அது இதுதான், ரொம்ப கண்டமெல்லாம் இல்லை. அது மாதிரி இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார வரவு, ஏதோ ஒன்று, நோய் நொடி பிரச்சனை கிளியராக வருது, கடன் பிரச்சனை கிளியராக வருது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருது, அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருது. இது மாதிரி இது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைனா கூட இப்போ கடவுள் நம்பிக்கை அதிகமாக வரும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.